Shakti. With great respect and gratitude to our Guruvaral matrimony, I would like to express my heartfelt feelings over the next few minutes. நாங்கள் அம்மாவோட ஆல்மோஸ்ட் ஒரு 45 இயர்ஸாக அசோசியேட் ஆகிருக்கோம் தொண்டர்களாக. அம்மா பல திருமணங்களை எங்களோட வீட்டில் பண்ணியிருக்காங்க. முதல்ல 82 என்னோட மச்சினனுக்கு பண்ணாங்க. அப்போ நான் I wasn't prepared for marriage for my brother-in-law because he was a little bit young and still had to settle in life. ஆனால் அம்மா கிட்ட அருள்வாக்கு போன போது நான் தான் அந்த வரனை அனுப்பியிருக்கேன், நீ திருமணம் முடி அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ மை கோ-சிஸ்டர் வாஸ் only 15 years. பட் அம்மா சொன்ன தொட்டு நாங்கள் முடித்தோம். அதுக்கப்புறம் தான் அதனோட ஆழம் புரிஞ்சுது. என்னென்னா கல்யாணம் ஆன 3rd day என்னோட மதர்-இன்-லா பேராப்ளீஜிக் ஆனாங்க. என் கோ-சிஸ்டர் மட்டும் இல்லைன்னா எங்கள் குடும்பம் ரொம்ப சஃபர் ஆகிருக்கும். என்னோட அகடமிக் லைஃப்பும் ரொம்ப சஃபர் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த திருமணம் பல வருஷங்கள் கழித்து என்னோட எல்டர் சன்னுக்கு எல்லாமே அமைஞ்ச போது, என் மனசுக்கு பிடித்தமான மருமகள் எல்லாம் ஃபிக்ஸ் ஆன போது சடனாக ஒரு அஸ்ட்ராலஜி ஸ்டேட்மெண்ட்னால அது கை நழுவி போகிற மாதிரி இருந்தது. அப்போ அம்மாக்கிட்ட அவங்க அருள்வாக்குக்கு வந்தபோது அம்மா கண்டிப்பாக இந்த பையனை தான் நீங்கள் முடிக்கணும் அப்படின்ட்டு மருவத்தூர் ஹிஸ்ட்ரியிலேயே அன்ப்ரோக்கன் ரெக்கார்ட் 50 minutes என் மருமகளோட குடும்பத்துக்கு அம்மா அருள்வாக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அருள்வாக்குக்கு நாங்கள் போன போது என்னை தரகராக்கிட்டிய மகளே அப்படின்னாங்க. ஸோ கண்ணீரோடு வெளியே வந்தோம். அந்த திருமணம் அம்மா கையால் அவ்வளோ சிறப்பாக நடந்தது. அடுத்து என்னோட செகண்ட் சன்னுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வரன் வந்தபோது நல்ல வசதியான குடும்பம் எல்லாமே. பட் அம்மா தங்கத்தையே கொட்டி கொடுத்தாலும் நீ பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே அடுத்த வரன் வரும்போது நீ எக்காரணம் கொண்டு ரிஃப்யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னோட 2 சன்ஸோட வாழ்க்கையும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அம்மாவோட அருளால். இது போல் பல திருமணங்களை அம்மா நடத்தி கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ நாள் அம்மா சொன்ன மாதிரி தரகர வேலையை செஞ்சிட்ருக்க முடியும்? ஸோ அம்மா பல நல்ல பக்தர்களை தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் திறமையும் நேர்மையும் பக்தியும் உள்ள ஒரு பக்தையாக அம்மா வசந்தியை பார்த்துருப்பாங்க. அதனால தான் அந்த பொறுப்பை வசந்திக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவள் பல நல்ல ஆன்மாக்களை சேர்த்து இந்த குருவரல் மேட்ரிமனின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளேயே 100 மேரேஜஸ்க்கு மேலே சிறப்பாக அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க மேட்ரிமனி எல்லா மேட்ரிமனி தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இவங்களுக்கு மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இவங்க இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கல, சில நல்ல உள்ளங்களை இணைக்கிற ஒரு பெரிய சேவையாக தான் இதை பார்க்குறாங்க. ஸோ எத்தனையோ பெற்றோர்களோட மனசு குளிர்ந்திருக்கும். இதற்கு அவங்க ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான் சார்ஜஸ் எல்லாம் பண்ணி அதையும் தங்களுக்கு எடுத்துக்காமல் அதை சேரிட்டியாக பண்ணுறது தான் இவங்களுக்கும் மற்ற மேட்ரிமனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ சேவை மனம் கொண்ட பல நல்ல உள்ளங்கள் இந்த மேட்ரிமனியை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அம்மாவோட அருளாசியில் அது மேலே மேலே வளரும். ஓம் சக்தி.